கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கோடை வெயில் தாக்கத்தால் சிறுநீரக தொற்றுகள் அதிக அளவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக எச்சரிக்கும் மருத்துவர் சுவாமிக்கண்ணு, சிறுநீரக தொற்றை தடுப்பதற்கு நீர்ச்சத்து அதிகமாக உள்ள உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும், வழக்கத்தை விட 1 லிட்டர் தண்ணீர் கூடுதலாக தினமும் அருந்த வேண்டும் என்றும் அறிவுறுத்துகிறார். இந்த மாதிரியான இந்த சிறுநீரக உபாதைகள் இருக்கும் போது என்ன பண்ணணும், அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, தடுக்கிறதுக்கு நீர் சத்து அதிகமாக எடுக்கிறதுக்கு பழக்கணும். நார்மலாக நம்ம வந்து ஒரு 1.5 to 2.5 லிட்டர்ஸ் எடுப்போம் நீர். இப்போ வந்து ஒரு லிட்டர் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது நல்லது. பட் இதில் இந்த 1 லிட்டர் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது வந்து சில நோய் இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது. அதாவது இந்த இதய நோய் உள்ளவங்க, அவங்களுக்கு அதே மாதிரி சிறுநீரக நோய் உள்ளவங்களுக்கு அந்த இது பொருந்தாது. வெயில் தாக்கத்தால் உடலில் இருந்து அதிக அளவு கழிவுகள் வியர்வையாக வெளியேறுவதால் சிறுநீர் கழிக்கும் வாய்ப்புகள் குறைந்து சிறுநீரின் செறிவு அதிகரித்து கிருமிகள் வளரும் அபாயம் ஏற்படும் என்றும், அவ்வாறு வளரும் கிருமிகள் சிறுநீரக தொற்று நோயாக உருவெடுக்கும் எனவும் விளக்குகிறார் மருத்துவர். நார்மலாக வந்து நம்ம உடம்புல இருக்கிற கழிவுப் பொருளை வெளிப்படுத்துறது வந்து சிறுநீரகம் தான். பட் ஆனால் வெயில் காலத்தில் என்ன ஆகும், இந்த கழிவுப் பொருட்கள் வந்து நம்ம ஸ்கின் வழியாக வேர்வையாக வெளியில் போகிறதுனால நம்ம உடம்புல வந்து நீர் சத்து குறைய ஆரம்பிச்சிடும். நீர் சத்து குறைய ஆரம்பிச்சுன்னா யூரின் உடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகிட்டு அதில் கிருமி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி அது இன்ஃபெக்ஷனாக மாறி அந்த சிறுநீரக தொற்று நோயாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த பொதுவான காரணம் வந்து நீர் சத்து கம்மியாக இருக்கிறதுனால. தொடர்ந்து பேசிய மருத்துவர், ஆண்களை விட பெண்களுக்கு சிறுநீரக தொற்று வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என கவனமாய் இருக்க சொல்கிறார். சிறுநீர் வந்தால் உடனடியாக அதனை வெளியேற்ற வேண்டும். அப்படி செய்யாமல் அடக்கி வைத்திருந்தால் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் மருத்துவர் சுவாமிக்கண்ணு தெரிவிக்கிறார். சிறுநீர் கழிக்கும் இடத்தில் தாங்க முடியாத எரிச்சல், சுருக்கென்று குத்துதல் போன்ற அறிகுறிகளை விளக்கிய மருத்துவர், சிறுநீர் தொற்று ரத்தத்தில் பரவிவிட்டால் நினைவு தப்பும் அளவிற்கு தீவிர பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரிக்கிறார். குறிப்பாக சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு வெயில் காலத்தில் சிறுநீரக தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் உள்ளதாகவும் மருத்துவர் கூறுகிறார். யூரின் போகிற இடமே சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து அடிக்கடி போக ஆரம்பிச்சிடும். யூரின் போயிட்டு வருவாங்க, போயிட்டு வந்தோடனே திருப்பி மறுபடியும் போனன்ற ஃபீலிங்காக இருக்கும். இல்லைன்னா அந்த கம்ப்ளீட்டாக போனவன்ற ஃபீலிங்கே இருக்காது இந்த சிறுநீரக தொற்று வந்துச்சுன்னா. மூணாவது வந்து குளிர் ஜுரம் வரும், அப்படியே உடம்பு வந்து இப்படி ஷிவரிங் மாதிரி வரும். நாலாவது வந்து ரொம்ப முடியாமல் போச்சுன்னா அந்த ரத்தத்தில் பரவிடுச்சுன்னா யூரினரி இன்ஃபெக்ஷனு, நினைவு தப்புறதுக்கு கூட என்ன சொல்லுவாங்க, யூரோசெப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, செப்டிக்காக ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. வெயில் அதிக அளவு வாட்டி வதைப்பதால் தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். இளநீர், மோர், எலுமிச்சை சாறு மற்றும் அதிக அளவு நீர் சத்துள்ள காய் பழ வகைகளை உட்கொண்டால் சிறுநீரக தொற்றில் இருந்து தப்பிக்கலாம் என மருத்துவர்கள் அறிவுறுத்தி உள்ளனர். அத்தோடு வெயிலின் தாக்கம் உச்சத்தில் இருக்கும் காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை குழந்தைகளை திறந்த வெளியில் விளையாட அனுமதிக்க கூடாது என்றும் அறிவுறுத்துகின்றனர். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.